ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் அமீரகத்தில் யூஏயில் ஒர்க் பண்ணும் நபராக இருந்தால் உங்களுக்கு ஒரு அருமையான செய்தி வந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணும் நபராக இருந்தால் பலரும் ஷார்ட் டேர்மில் முதலீடு பண்ணிவிட்டு தன்னோட முதலீடை வெளியிருக்கும் பட்சத்தில் 20% டேக்ஸ் பிடிச்சிக்குவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் லாங் டேர்ம் முதலீட்டாளராக இருந்தால் உங்களுக்கு ஒரு வருஷம் கழித்து நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டை முதலீட்டை விட்டு நீங்கள் வெளியேறினீங்கன்னா நீங்கள் அதற்கு 12.5% நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அதற்கு எல்டிசிஜி டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 2 டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி வரியே பே பண்ணாமல் உங்கள் முதலீட்டை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு வரி சம்பந்தமான ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது நான் ஒரு வெப்சைட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டில் நான் எப்படி 1 crore அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு செயல்முறை விளக்கமாக ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நான் எந்த ஃபண்டில் போட்டிருக்கேன், என்ன போர்ஷன்ஸில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நான் போட்டிருக்கேன். அடுத்தது, சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியாத நபராக இருந்தால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் A to Z நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட 1-to-1 மீட்டிங் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் 1-to-1 மீட்டிங் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்க முடியும். இந்தியாவுக்கும் யூஏக்கும், அதாவது அமீரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா DTAA அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்படி இந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஏயில் ஒர்க் பண்ண நபராக இருந்தால் யூஏயில் உங்களுக்கு எந்த ஒரு, அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டேக்ஸும் கிடையாது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை விற்றிங்கனாலும் அதுலேருந்து எந்த டேக்ஸும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் என்ஆர்ஐ வழியாக, நீங்கள் என்ஆர்ஐ கணக்கு வழியாக நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு வந்திருக்கு. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிவிட்டு அதை விற்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த வரி பிடித்தமும் பிடிக்கப்படாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது DTAAக்கு அண்டரில் வரும். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் முதலீடு பண்ணிவிட்டு உங்களோட முதலீடை வெளியெடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஏயில் எந்த டேக்ஸும் பே பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி யூஏயில் இருக்கும் நபராக இருந்தால் நீங்கள் யூஏயில் நீங்கள் ரெசிடெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லா முதலீடுகளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட் வழியாக நீங்கள் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த டேக்ஸும் பிடிச்சிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரெசிடெண்ட் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதில் செய்கிற முதலீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லோக்கல் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அந்த லோக்கல் அக்கௌண்ட்டில் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதன் மூலிமா உங்களோட அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் பண்ணுறது தான் அட்வைசபிள். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், என்ஆர்ஐயாக இருந்தால் யாராக இருந்தாலும் என்ஆர்ஐ அக்கௌண்ட் வழியாக பண்ணுறது தான் நல்லது. சில பேர் யூஏயில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களோட ஒய்ஃப் அக்கௌண்ட் இந்தியாவில் இருக்கும். ஏன்னா ஃபேமிலி பெரும்பாலான யூஏயில் இருக்கிறவங்களோட ஃபேமிலி இந்தியாவில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒய்ஃப் பேரில் பெரிய அளவில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அவங்க இந்த பெனிஃபிட் அடைய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த பெனிஃபிட் அவங்க அடைய முடியாது. ஏன்டா அவங்க ரெசிடென்ட் இந்தியா இருப்பாங்க. பட் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற நபர் எய்தர் நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் மாத்திரம் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த நாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ நீங்கள் என்ஆர்ஐ கணக்கு வழியாக நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் டேக்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அதற்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. இதில் உதாரணமாக எல்டிசிஜி டேக்ஸ் எப்படி அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நீங்கள் ஒரு 1 கோடி ரூபா முதலீடு பண்ணியிருக்காத நம்ம எடுத்துக்கலாம். இதில் 1 கோடி ரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க. உங்களோட முதலீடு 2 கோடி ரூபா வளர்ந்துருச்சு. இதில் 1 கோடி ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. இந்த ப்ராஃபிட்டில் நீங்கள் ஒரு வருஷம் கழித்து விற்கணும்னு பார்த்தீங்கன்னா அதற்கு 12.5% டேக்ஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் இந்தியன் கவர்மெண்ட் படி. இதில் 1.25 lakhs கழிச்சு கிராண்ட் ஃபாதர் லா அப்படின்ற ஒரு லா இருக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா 1.25 lakhs உங்களுக்கு அதாவது தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க. அது போக பாக்கி இருக்கிற தொகைக்கு கிட்டத்தட்ட ஒரு 98,75,000க்கு நீங்கள் 12.5% கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த டேக்ஸ் கால்குலேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 12 lakhs நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. அந்த 12 lakh நீங்கள் லூஸ் பண்ணாமல் இந்த DTAA வழியாக நீங்கள் கிளைம் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். இதுக்கு நீங்கள் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ டேக்ஸ் நம்ம, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்துட்டு வெளியேறப்போ நம்ம ஒவ்வொரு வருடம் ITR ஃபைல் பண்ணுவோம். அந்த ITR ஃபைல் பண்ணுறப்போ இந்த DTAA, அதாவது டபுள் டேக்ஸுங்கிறத நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் எப்போ இந்தியாவில் ITR சப்மிட் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு வருடம் சப்மிட் பண்ணுவோம். அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த யூஏயில் இருக்கிறப்ப நீங்கள் TRC டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். இது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்ங்கிறது ஒரு வருடத்துக்கு நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். உதாரணமாக 2024க்கு வேண்டாம், நீங்கள் 2024க்கு நீங்கள் எடுத்து கொடுக்கணும். சப்போஸ் 2023க்கு வேண்டாலும் நீங்கள் அந்த ஒரு பீரியடை மென்ஷன் பண்ணி நீங்கள் யூஏயில் இருக்கும் நபராக இருந்தால் அந்த பீரியடில் இருக்கிற நீங்கள் ட்ராவல்
பண்ண அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து அந்த தஸ்ஜீல்னு சொல்லுவாங்க. அந்த தஸ்ஜீலில் போய் அந்த ட்ராவல் டீட்டெயில் நீங்கள் வாங்கினீங்கனால வந்து அவங்க கேட்பாங்க எந்த பீரியடுக்கு வந்து உங்களுக்கு அந்த ட்ராவல் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் வந்து நீங்கள் யூஏயில் இருந்திருக்கணும், அதற்கு தான் வந்து அந்த ட்ராவல் டாக்குமெண்ட் கேட்குறாங்க. ஸோ யூஏயில் இருக்கும் நபராக இருந்தால் வந்து நிச்சயமாக வந்து அந்த ட்ராவல் டாக்குமெண்ட்டில் தெரியும். அதாவது யூஏயிலேருந்து நம்ம எந்த டயத்தில் வந்து இந்தியா போனோம், எந்த டயத்தில் திருப்பி வந்தோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தெரியும். அதை வச்சு உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை வச்சு என்ன பண்ணலாம், இந்த டிஆர்சி டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும். அதற்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டோட லிங்க்கே நான் கொடுக்குறேன். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய டைம்னா எடுக்காது. ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உட்காந்துருந்தாலே வந்து ஒரு 10-20 நிமிஷத்தில் இதில் முடிச்சிட முடியும். ஏன்னா ஒரே ஒரு இது, இந்த டிஆர்சி சர்டிஃபிகேட் வந்து இந்த ட்ராவல் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் இந்த தஸ்ஜீல் வழியாக நீங்கள் போய் வாங்க வேண்டியிருக்கும். அதற்கு நீங்கள் ஒரு நாள் மெனக்கெடணும். அதற்கான சார்ஜஸ் இருக்குது. அதாவது ஒரு மேபி ஒரு 500 to 1000 திரத்து கூட உள்ளே வரும். சப்போஸ் நீங்கள் கிளைம் பண்ணுற அமௌண்ட்டு இதுக்கு விட பெனிஃபிட் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் டிஆர்சி மூலம் உங்களோட பணத்தை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இப்படி செய்கிறதுனால நீங்கள் தேவையில்லாமல் வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இப்படி நீங்கள் யாரெல்லாம் வந்து யூஏயில் இருக்காங்களோ அவங்க இப்படிப்பட்ட பெனிஃபிட் அடைஞ்சிக்கிறதுக்கு இந்த டிஆர்சி டாக்குமெண்ட்ங்கிறது உதவும். அதற்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த டீட்டெயில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சப்போஸ் இதில் நான் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது இதில் உங்களுக்கு இன்னும் மேலும் ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்தாலோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட் பார்த்துட்டு கூடிய விரைவில் உங்களுக்கு நான் பதில் தரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.